வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனல் என்ன வீடியோ அப்லோட் பண்ணுறோன்னா ரியல் லைஃப் லவ் ஸ்டோரி இன்சிடென்ட் தான் அப்லோட் பண்ணோம். இது பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோ ஆனால் பார்க்கங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அதை தொட்டு பார்ட் 1 வீடியோ பாருங்க. ஓகேவா? நம்ம சேனலில் ரியல் லைஃப் லவ் ஸ்டோரி இன்சிடென்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம், ரியல் லைஃப் ஸ்டோரி இன்சிடென்ட் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது நீங்கள் பார்க்கணும், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதையும் தொட்டு பாருங்கள். பார்ட் 1 வீடியோ பார்த்தா உங்களுக்கு பார்ட் 2 வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாம் உங்களுக்கு ஓகேவா? அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வீடியோ நான் அந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொஞ்சம் லைட்டாக ஷார்ட் அண்ட் ஷூராக சொல்லிவிடுவோம். ஓகேவா? என்ன இன்சிடென்ட்னா, என் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் பார்த்தா ஒரு பொண்ணை லவ் பண்ணுவான். ஓகேவா? அந்த பொண்ணு லாஸ்ட்டு வரைக்கும் அவன் கூட கமிட் ஆகலை, வேறு பொண்ணு கூட கமிட் ஆகிட்டான். கமிட் ஆன பொண்ணுக்கிட்டே பாசிட்டிவில் லவ் பண்ணுறதுக்கு ஐடியா கேட்டிருக்கான், எப்படி கரெக்ட் பண்ணுன்னு. இவங்க தான் ஃப்யூச்சரில் வருவாங்கன்னு தெரியாமல் ஐடியா கேட்டிருக்கான். அதெல்லாம் ஃபுல் காமெடியான வீடியோ, ஃபுல் ஃபன்னான வீடியோலாம் உங்களுக்கு பார்ட் 1ல் ஏதோ நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? அதை பார்த்தா உங்களுக்கு தெரியும் எக்ஸ்ப்ளனேஷன் ஃபுல்லாக. லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன முடித்தோம்னா, அந்த பொண்ணு ஃப்ரெண்டு இப்போ லவ் பண்ணால அந்த பொண்ணு இன்ஸ்டாகிராமில் அவனுக்கு வீடியோ சென்ட் பண்ணாங்க. அவன் ஃபஸ்ட்டு லவ் பண்ணாங்க. அவங்களும் உட்காந்துக்கிற மாதிரி வீடியோ சென்ட் பண்ண பையன் பார்த்து சுக்குமாக உடஞ்சிச்சு. நம்ம பார்த்தோம். ஓகேவா? அப்போ கொஞ்ச நாள் சேட் பண்ணி இது வரைக்கும் நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் எப்படி இவங்களுக்குள்ளே லவ் கனெக்ஷன் ஆகிடுச்சு, எப்படி லவ் பண்ணாங்க, எப்படி லவ் பண்ணாங்க அப்படியே கொஞ்ச நாள் நல்லா சேட் பண்ணியிருந்தாங்களா. சொல்ல மாட்டேன் எப்படி அது இவங்க சேட் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, ஃபஸ்ட்டு வீட்டில் சொல்லியிருப்பேன், இவனை மெசேஜ் பண்ணால் அப்போ சார்ஜ் இல்லை, நம்ம சேனல் சார்ஜ் போட்டு வரேன் சொல்லிட்டு சார்ஜ் போட்டேன். அப்புறம் பார்த்தா அவங்க எப்படி மெசேஜ் பண்ணாங்க அது எப்படின்னு தெரியாமல் அதோட ட்விஸ்ட் இப்போ சொல்கிறேன். அது எப்படி அவங்க மெசேஜ் பண்ண ஆரம்பித்தாங்க, அது என்னால் தான். நான் தான் அதுக்கு வேணா வச்சேன், அது வேணா இல்லை, நான் தான் எனக்கு காரணமே. எப்படின்னு பார்த்தா, நான் இப்போது +2 சம்திங் காலேஜ் ஸ்டார்டிங் நினைக்கிறேன், அந்த ஸ்டேஜ் தான். அப்போ ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன். ஸோ அப்போ பார்த்தா நான் சும்மா தெரிஞ்ச அண்ணங்கள்லாம் வேலை செஞ்சுருந்தேன். அந்த அண்ணன் சொந்தக்காரங்க என்ன சொன்னாங்கன்னா, தம்பி அது அண்ணன் வீடை காட்டுப்பா, பற்றி வைக்கணும் கல்யாணத்துக்கு சொன்னாங்க. சரி ஓகே, நான் அந்த அண்ணன் வண்டி எடுத்துனேன், ஸ்கூட்டி தாங்க. அதுவும் ஸ்கூட்டி எப்போ அவங்க தாத்தா யூஸ் பண்ணியிருந்து, நான் கடையில் சும்மா தெரிஞ்சான்னு சொன்னேன், அவங்க அப்பா யூஸ் பண்ணியிருந்து தாத்தான்னு சொல்லிட்டேன். அவங்க அப்பா யூஸ் பண்ணால் அந்த வண்டியில் பார்த்து பிரேக் இல்லை, வண்டி கோலா வண்டி போல இருக்குது. இது வரைக்கும் நான் எடுத்து ஓட்டினதே இல்லை. அப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் எடுத்து தான் தெரியுது கோலா பிடிச்ச வண்டின்னு. அது வரைக்கும் எனக்கு தெரியல. நல்ல இன்சிடென்ட்லாம் நான் ஆக்சிடென்ட் இருந்தது, அதெல்லாம் சொல்கிறேன் பாருங்கள், காமெடியாக கிடைச்சா. அந்த வண்டி எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டில் போய் காட்டிட்டேங்க. காட்டிட்டு என்ன ஆச்சுன்னா, அவங்ககிட்ட அந்த 1 டன் சிப்போப்பா கடைக்குன்னு சொல்லிட்டாங்க. நான் கடைக்கு வந்திருந்தேன். கடைக்கு வந்திருக்கும்போது என் ஃப்ரெண்டு அதை பார்த்து மச்சான் மெயின் ரோட் போகண்டா சொன்னான். சரி ஓகேடா, நம்ம இருக்க வண்டி நீ உக்காட மச்சான்னு உக்காந்தான். சும்மா மட்டும் உட்காந்துனா 2 குசுமானங்க இருந்தது, அதுவும் போட்டு உக்காந்துதுங்க. எனக்கு அது வரைக்கும் தெரியாது கோலா பிடிச்ச வண்டின்னு. நான் லிமிட்டாக தான் ஓட்டியிருந்தேன், ஏன்னா பார்த்தா தெரிஞ்சவங்க பின்னாடி வந்துக்கின்னு இருக்காங்க. ஸோ ஸ்பீடாக போனால் வீட்டில் சொல்லிவிடுவாங்கன்னு நார்மலாக ஓட்டியிருந்தாங்க. இப்படி என்ன ஆச்சுன்னு பார்த்தா, வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ண வண்டி, ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தான் ரேஸ் கொடுத்து போனோங்க. கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்தேன் எங்கள் மண் ரோடு முடிஞ்சு தார் ரோடு ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? தார் ரோடு எல்லாரும் தெரியும் சர்வலாக தான் இருக்கும். ஓகேவா? மண் ரோடு மேலே ஏற மாதிரி இருக்கும். எங்கள் நேரம் பார்த்தா மழை பெஞ்சு இருந்தது, குட்டியாட்டம் இருந்தது. சரி ஓகே, என்ன ஆக போகுதுன்னு நான் தெரியாமல் அந்த குட்டியில் போய் யாருக்குன்னு லைட்டாக கலங்கி இருந்தது. அதெல்லாம் பார்த்து சேரெல்லாம் இருந்தது. கொஞ்சோண்டு ரேஸ் கொடுத்தேங்க. என்ன ஆயிடுச்சுன்னா பார்த்தா, ரேஸ் கொடுத்ததில் அதை இழுத்து விட்டுச்சு போல். பேக் வீல் நான் பின்னாடி பசங்க நான் பிரேக் அடிச்சிட்டேன். அந்த குட்டியில் இருக்கணும் ரேஸும் பிரேக் ரெண்டுமே இது பண்ணால இழுத்து விட்டுச்சு. இழுத்து விடும்போது பதட்டங்கள் நம்ம தனியாக இருந்தால் பேலன்ஸ் பண்ணிடலாம். நம்ம பின்னாடி 3 குசுமானங்க இருக்கு, என் ஃப்ரெண்டு 2 குசுமானங்க இருக்கா. அது பயத்தில் நான் என்ன பண்ண தெரியும், ரேஸ் கொடுத்து பிரேக் இது பண்ணேன். மேலே ஏறி அப்படியே எப்படி சொல்கிறது, ஒரு சைடு இழுத்துச்சு. அந்த நேரம் பார்த்தா அந்த படுப்பாய்ப்பேன் ஆப்போசிட்டில் ஆகணும் சொல்லுங்கள். ஒருத்தன் ஃபிசிட்டில் வந்தாங்க, அவனுக்கு எதுவுமே அவன் டயரில் தாங்க போய் முட்டி நானும் என் ஃப்ரெண்டை தான் கீழே 2 குசுமான குதிச்சிடுச்சு, எகிரிச்சிங்க. ஏன்னா குட்டியாக இருந்தால் எகிரிச்சிங்க. நானும் என் ஃப்ரெண்டை தான் கீழே விழுந்துடுவேன். எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் முட்டியில் கை கால்லாம் அடி. அவனுக்கு எதுவுமே அடி இல்லைங்க. அடி இல்லாமல் நல்லா அவன் இருந்தான். அப்படியே உக்காந்துட்டான். ஐயோ காலை உடச்சிச்சு அடிப்படலைங்க. அப்படியே கீழே உட்காந்து காலை உடச்சிச்சு சொல்லி அப்படியே மட்டும் உட்காந்துன்னு இருக்கான். அதுக்குள்ளே என்னை பார்த்து, தம்பி நீ தான் மட்டும் வந்தேன், உன் லைசன்ஸ் எடு, நீ எந்த எது அதுன்னு கேட்கான். என் சொந்த ஊர் தான் பையன், அவன் வெளியூர் போல இருக்கான். அவன் எங்கிட்ட எந்த ஊர் நீ அதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் இந்த ஊரில் தெரிஞ்சேன். கொஞ்சம் அவங்க பேர் சொன்னாலே கெத்துன்னு அப்படி சொல்லுவாங்களே, அந்த பேர் சொல்லிட்டு நான் அவன் வீட்டுக்கு தான் போகிறேன் தெரியுமா, நீ யாருப்பா, நீ என்னை இடிச்சிட்டு என்ன இப்படி பண்ணிக்கின்னு இருக்கேன், உன் லைசன்ஸ் எடு, உங்கள் அப்பா அம்மா கூப்பிட்டு எனக்கு பணம் வேணும், அது எதுவும் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். உன் வயசு என்ன, இந்த வயசுலேயே அது நீ வீலிங்கில் அடிக்க அதே சொல்லுங்கன்னா, எங்கன்னா நான் வீலிங் அடிக்கல நார்மலாக ஓட்டி இழுத்து விட்டுச்சு நான் சொல்லியிருந்தேன்.
அவள் கேட்கவே இல்லை. கேட்கறதுக்குள்ளே அவன் மட்டும் வந்து ஏதோ பேச ஆரம்பிச்சு. உங்கள் அப்பா அம்மா கிட்ட பயம் வந்துடுச்சு. அப்போ நம்ம வீட்டில் லைசன்ஸ் இல்லை, ஓகேவா, என்ன கேஸ் ஆனால் அது ஒரு பிரச்சனை ஆகும். ஸோ சின்ன வயசில் பயம் தானே இருக்கும், அது ஆக்சிடெண்ட் ஆனால். ஸோ அதனால் பார்த்தா அது இன்னும் இன்னும் பயம் வந்துடுச்சு. அவங்க என்ன போய் நின்றுக்குனாக்கும் என்னை மட்டும் அவங்க கேள்வி கேட்டுருந்து. அவன் பார்த்தா நான் கடையில் வேலை செஞ்சு சொன்னல, தெரிஞ்சு சொன்னல, அவங்களோட அக்கா வந்தாங்க. அக்கா வந்து என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டாங்க. கேட்கறதுக்கு முன்னாடி கால் பண்ணிட்டாங்க. இப்படி நானும் கீழே கிடக்குது, ஃப்ரெண்டு கீழே கிடக்கு பார்த்து அவங்க தம்பிக்கு கால் பண்ணி, தம்பிக்கு எது கீழே வந்துடுச்சுடா, அடிபட்டுச்சுடா, வாப்பான்னு சொன்னாங்க. அவங்க யாருன்னா பார்த்தா அந்த அக்கா ஃபோன் பண்ணாங்களே, நான் கடையில் வேலை செஞ்சேன்னா இந்த சொந்த ஊர் தான் அந்த அண்ணன் கொஞ்சம் பலம் தான், கொஞ்சம் கை தான் அப்படி சொல்லிக்கலாம், ஓகேவா. கொஞ்சம் பணம் எல்லாமே கொஞ்சம் பசங்க எனி டைம் அவங்க கூட இருப்பாங்க அப்படி வச்சுக்கலாம், ஓகேவா. இந்த ஆப்போசிட்டில் வந்து விழுந்தாங்களே அந்த அண்ணன் வந்து சொன்னாங்க, இப்போ நான் இந்த பையன் வீட்டுக்கு தான் போகிறேன்ப்பா, அந்த பையன் தெரியுமா அது கெத்து சொன்னார்ல, அந்த பையனும் என் அண்ணனும் ஃப்ரெண்டு தான், ஓகேவா. என் அண்ணனா நான் வேலை செஞ்சேன்னு சொன்னேன்ல, சும்மா வண்டி எடுத்து ஓட்டணும்னு சொன்னேன், அந்த அண்ணன் 2 பேரும் ஃப்ரெண்டு தான், ஓகேவா. அவள் வந்து என்ன படாயிடுச்சின்னு கேட்டேன். இப்படி வந்தேண்ணா இடிச்சு விழுந்துட்டான்னு சொன்னேன். அதுக்குள்ளே அவன் என்ன சொல்லலாம், தம்பி எத்தனை பேர் வந்தாங்க தெரியுமா, 4 பேர் வந்தாங்கப்பா, 5 பேர் வந்தானுங்கப்பா, வீலிங்கில் வந்தானுங்கப்பா, அதுவும் ஸ்கூட்டியில் முன் வீல் தூக்கின்னு வந்தானுங்கப்பா, இங்கேருந்து அவ்வளோ தூரம் வந்தாங்கப்பா சொன்னாங்க. வந்து கேட்டேன், யோ உனக்கே கொஞ்சம் மனசாட்சி இருக்கே இல்லையா, அவன் சின்ன பையன், அவன் கூட வந்து சின்ன பையன், அதெல்லாம் பார்த்தா ஸ்கூட்டியில் எப்படி வீலிங் அடிக்க முடியும் சொல்லு, இதே நீ பெரிய வண்டி சொல்லியா, கீர் வச்ச வண்டியை சொல்லியா ஒத்துக்கலாம், சரி வீலிங் அடிச்சிருப்பாங்க என்ன, நீ இதில் எப்படி மனசாட்சி சொல்கிறேன்னு. அவன் வந்து அதுக்குள்ளே உனக்கு அப்படி தெரியாதுப்பா, இப்படி தெரியாதுப்பா, நான் பார்த்தேன்ப்பா, அவனுங்க 4 பேர் வீலிங் அடிச்சுன்னு வந்தானுங்க, எவ்வளோ தூரம் தூக்கின்னு வந்தானுங்க, அது நீ பார்க்கலப்பா, நான் பார்த்தேன். உனக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சம்மந்தம் இல்லாமல் அவன் மட்டும் பேசுங்க. ஸோ உனக்கு என்ன தான் பிரச்சனை, இப்போ என்ன தான் என் காலை உடச்சிடுச்சு. இதோட கட் பண்ணி உங்களுக்கு வீடியோட எண்டில் சொல்கிறேன், ஏன்னா இதே சொல்லின்னு போனால் டென்ஷன் ஆகிடுவீங்க, ஓகேவா. என்னடா தேவையில்லாமல் எது சொல்லியிருக்கான்னு இது சொன்னாலும் உங்களுக்கு அது கான்செப்ட் தெரியும். ஸோ அதனால தான் நான் சொல்ல வந்தேன். சரி, இதோட கட் பண்ணி வீடியோட எண்டில் சொல்கிறேன். இப்படி சம்பவம் நடந்தது லாஸ்ட்டாக ஃபன்னு தான் எண்டில் இருக்குது, ஓகேவா. ஏன்னா இப்போயே சொன்னால் நீங்கள் வந்து டென்ஷன் ஆகிடுங்க, என்னடா இதே வந்து எவ்வளோ தூரம் எடுத்துன்னு போவேன்னு. அப்படி நாங்கள் போயிட்டு வந்து அதை கட்டெல்லாம் போட்டுன்னு அந்த சைடு வந்துக்கின்னு நடந்துக்கின்னு அது வரைக்கும் அந்த பொண்ணு கம்மிட்டடுன்னு எங்களுக்கு தெரியாது, ஓகேவா. ஏன்னா ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து அந்த பொண்ணு சேட் பண்ணாங்க, வீடியோ அனுப்புணுன்னு சொன்னேன், நீங்கள் சொன்னீங்களேன்னு கேட்டால், அதான் இப்போ தாங்க அந்த சேட்டே ஸ்டார்ட் ஆகுது. சும்மா மெசேஜ் பண்ணால் போய் சார்ஜ் போட்டு வந்துட்டான். அப்போ தானே அது என்ன ஆயிடுச்சுன்னு நான் சொல்லின்னு வரேன். அப்புறம் பார்த்தா என்ன, நாங்கள் கட்டுப்பட்டு வந்துக்கின்னு இருந்தோம். என் பையன் என்ன பண்ணிட்டான், ஸ்டோரி போட்டால் தேவையான மச்சான், அவங்களாம் ஃபாலோ பண்ணி வச்சுங்கள, ஸ்டோரி போட்டான். ஸ்டோரி எடுத்து போட்டு அவங்கள பார்க்குற மாதிரி வச்சுட்டான். அவங்களாம் பார்த்து மெசேஜ் பண்ணுறாங்க, என்ன பயிற்சி தம்பி எப்படி இருக்கேன்னு கேட்டாங்க. நல்லா இருக்கேன், இப்போது ஓகே பரவாயில்ல சொல்லி அவன் மெசேஜ் பண்ணான். இது வரைக்கும் தெரியாது அந்த பொண்ணோட ஐடி, அவன் ஃபஸ்ட் லவ் பண்ணல அந்த பொண்ணோட ஐடி இல்லை, அவங்க அத்தை பொண்ணு ஐடின்னு இது வரைக்கும் அவனுக்கு தெரியாமல் பையன் மெசேஜ் பண்ணியிருந்துருக்கான். அப்படியே 2 நாள் வந்து சுற்றி இருந்தால் 3 நாள் கட்டை தூக்கி போட்டு நான் ஜாலியாக சுற்றுவேன். எங்கே தான் லைட்டாக தான் அடி, அவ்வளோலாம் ஐடியா இல்லை. அவங்க பார்த்து மெசேஜ் என்னப்பா நேற்று வந்து கட்டு போட்டு நான் அப்படி சுற்றி இருந்தேன், இன்றைக்கி பார்த்தா எப்படிப்பா நல்லா ஜாலியாக சுற்றுருக்க, அதுக்குள்ளே நல்லா ஆயிடுச்சு கேட்டாங்க. நல்லா ஆயிடுச்சுங்க எனக்கு சொல்லியிருந்தேன். அப்படியே பேசியிருந்தான் சேட்லேயே. அப்போ ஒரு நாள் வந்து ஏதோ பேசினப்போ தெரிஞ்சிச்சு, இது அவங்க ஐடி இல்லை போல், அவங்க ஃபஸ்ட் லவ் பண்ணால் அவங்க ஐடி இல்லை போல், அவங்க அத்தை பொண்ணுனா இப்போது கரெக்ட் லவ் பண்ணியிருக்கேன் பொண்ணு ஐடி. அவனுக்கு வந்து அப்போ தான் தெரிஞ்சுது. சரி ஓகே, தெரிஞ்ச உடனே அவன் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான், சரி ஓகே அவங்கள பற்றி சொல்லுங்கள், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்கும்போது, நாங்கள் வந்து காலேஜ் ஸ்டார்டிங்கில் அப்போது அவன் சொல்லிட்டான், இப்போ தான் ஸ்கூலை முடிச்சுட்டு அவங்க காலேஜுக்காக வெயிட் பண்ணியிருக்காங்கப்பா, அவங்க வந்து இப்போ ஹாஸ்டலில் தங்கியிருக்காங்க, சண்டே மட்டும் வந்து போவாங்கன்னு சொன்னேன். சரி ஓகே, நான் அவங்க லவ் பண்ண சொன்னேன்னே அவங்க என்ன சொன்னாங்க பார்த்தா ஒன்றும் சொல்ல, ஒரு வீடியோ தாங்க அவங்க ரிப்ளை பண்ணாமல் ஒரு வீடியோ மட்டும்தான் சென்ட் பண்ணாங்க. அது பார்த்துன்னு பையன் ஸ்பூனாக உடஞ்சிச்சு. என்ன வீடியோன்னு பார்த்தா அவங்க பார்ட் 1லேயே சொல்லியிருக்கான், அவன் ஃபஸ்ட்டு லவ் பண்ணால அந்த பொண்ணும் அவன் ஆளும் கை கோர்த்து கோயிலில் உட்காந்துருந்த மாதிரி. அதை பார்த்துடன் தம்பிக்கு வந்து விக்ஸ் ஆகிடுச்சு, உடஞ்சிடுச்சு. என்கிட்ட வீடியோ காமிச்சு வருத்தப்பட்ட கண்ணெல்லாம் கிளங்கிடுச்சு. தம்பிக்கு என்ன சொல்கிறது தெரியல, கண்ணெல்லாம் கிளங்கிடுச்சு. அப்புறம் தான் பார்த்தேன் இல்லை அவங்க ஆல்ரெடி கமிட் ஆகிட்டாங்க சொன்னோடனே விக்ஸ் ஆகிடுச்சு. பையன் சோகமாக ஸ்டேட்டஸ் வச்சு விக்ஸ் ஆகி பையன் சோகமாக ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாங்க. சரி விட மச்சான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எதுவும் சொல்லலாம் இல்லைடா ஃபஸ்ட்டில் கூட அது எதுவும் சொல்லியிருந்தான். கண்ணெல்லாம் கிளங்கிடுச்சு. அவன் சொல்லும் போதுலேயும் ஸ்லிப்பு தான் வந்து இருந்தது. அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தா அவங்க 2 பேரும் சேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் அவங்கள பார்த்தா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் இந்த கதையில் ஒரு ட்விஸ்ட்டு. அப்படி எப்படி லவ் பண்ணியிருப்பாங்களே நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வரைக்கும் கேட்டிருப்பீங்களா, உங்களுக்கு இது மைண்ட் செட் வந்திருக்கும் இப்படி தான் லவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தென் பார்த்தா நாங்கள்
சொன்னல அந்த அண்ணனுக்கு அடிபட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனோம். நானும் என் ஃப்ரெண்டும் போனோம், அவனும் வந்தானுங்க. ஆனால் அடிபட்டது பார்த்தா எனக்கு என் ஃப்ரெண்டுக்கு தான் அடிபட்டது. கையெல்லாம் கீழ்ச்சிச்சு, காலம் கீழ்ச்சிச்சு, முட்டையெல்லாம் கீழ்ச்சி, ரத்தம் எனக்கு தான் வந்தேன். அவனுக்கு ஒன்றுமே இல்லை. அவன் பார்த்தா உட்காந்து ஐயோ கை வலிக்குது அடிபட்டுச்சு. ஆனால் கையில் இல்லை, கை வலி சொல்லியிருந்தா காலில் அடிபட்டு காலையில் எலும்பு உடச்சிச்சு. டாக்டர் அவங்க செக் பண்ணியிருக்கேன். நாங்கள் போனதுக்கு காமிச்சேன் பார்த்து சின்னடி தான் தம்பி, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, எச்சை துப்பி காற்றுல கை விட சொல்கிறேன். என்ன டாக்டர் கேட்டால், டாக்டர் இல்லை அவங்க நர்ஸு, சீனியர் நர்ஸ் போல இருக்கு, எச்சை துப்பி காற்றுல காய விட சொல்கிறாங்க. இன்னொருத்தங்கிட்டே போனால் அவங்க டாக்டர் அவங்ககிட்ட சொல்ல தம்பிகளை அடியெல்லாம் இல்லை, மஞ்சள் எடுத்து தடவைப்பா நல்லா இடம் சொல்கிறாங்க. இன்னொருத்தங்கிட்ட மாதிரி தம்பி அடி இல்லைப்பா போப்பான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அர்த்தம் எனக்கு என் ஃப்ரெண்டுக்கு தான் வருது. அவனுக்கு ஒன்றுமே ஐடியே இல்லை, அவனுக்கு எந்த ஐடியே இல்லை. ஆனால் பார்த்தா அது அவனை தான் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எங்களை வந்து பார்க்கவே இல்லை. அப்போ நாங்கள் வந்துட்டோம். லைட்டாக டென்ஷன் மட்டும் அக்கா வந்து சரி வாப்பா நான் வச்சு விட்டேன்னு சொல்லி வச்சு விட்டாங்க. வந்துட்டோம். வந்து என் ஃப்ரெண்டு வந்து மச்சான் இப்படிலாம் பார்த்தா லவ் ஆகுதுடா, கட்டு அதுக்குன்னு வாங்கி அடிப்பட்டு தெரிஞ்சது வந்து பேசுவாங்க தெரிஞ்சு அவன் வந்து கட்டை வாங்கி சுற்றி, ஆனால் அடி இல்லை, லைட் அடி தான், கட்டு போட்ட இல்லை. கட்டு போட்டு அதை எடுத்து ஸ்டோரி போட்டு கீழே என்ன டேக் பண்ணி நல்லா பண்ணிவிட்டு வச்சு இன்னும் அதை டேக் பண்ணி வச்சுருந்தான். அதை பார்த்து தான் அவங்க வந்து இப்போ கரண்டில் இருக்காங்க, அவங்க தான் மெசேஜ் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. நம்ம வீடியோ அதெல்லாம் பார்த்து அதிக பேர் பார்க்குறீங்க, யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. சரி சப்ஸ்கிரைப் பண்ணாலும் ஒரு லைக் பண்ணிட்டு போயிடலாம், அது இப்போ ரீச் ஆகும். அதெல்லாம் பார்த்தா ஷேர் பண்ணலாம் நம்ம சேனல். அதெல்லாம் பார்த்தா உங்கள் லைஃப்பில் நிறைய இன்சிடெண்ட் வந்து எங்கிட்ட சொன்னால் நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன்.